முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இது உங்களுக்கான நேரம் நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச புது புது கடிஜோக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. படிக்கும்போது தூக்கம் வந்தா என்ன செய்யணும்? ஹஹா, படிப்பு தான் வரல, தூக்கமாவது வருதுன்னு தூங்கிடணும். செகண்ட் क्वेश्चन. ஒரு வீட்டில் ஒரு எலி தொல்லையாம். என்ன பண்ணாலும் எலி போகலையாம். ஆனால் பக்கத்து வீட்டை ஆன்ட்டி பார்த்ததும் எலியெல்லாம் போயிருச்சான். எப்படி? ஹஹா, ஏன்னா அந்த ஆன்ட்டி கேட் வாக் வந்தாங்களாம், அதான் எல்லாம் போயிருச்சான். தேர்ட் क्वेश्चन. ஆமா, கடலுக்கு நடுவுல என்ன இருக்கு? ஹஹா, வேற என்னங்க இருக்கும்? தான் இருக்கும். ஃபோர்த் क्वेश्चन. கொசு நம்ம வீட்டுக்கு வராம இருக்க என்ன பண்ணணும்னு தெரியுமா? ஹஹா, வேற என்னங்க பண்ணணும்? அதுக்கு அட்ரஸ் கொடுக்காம இருக்கணும். ஃபிஃப்த் क्वेश्चन. அம்மா, தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிச்சா என்ன ஆகும்? ஹஹா, வேற என்ன ஆகும்? பெயிண்ட் அடிச்சா செலவு தான் ஆகும். லாஸ்ட் வீடியோக்கான சப்ஸ்கிரைபர் முகேஷ், ஸ்ரீ லக்ஷ்மி டிராயிங் சேனல். Another subscriber Sindhu Rahu Rajapandian. And next subscriber Ramachandran Raju Gora Fun. Another subscriber Mumtaz My Edits. And next subscriber Tamil Edits Ram Kumar. Another subscriber Cute Queen Nila Virat Kohli. And next subscriber Your Future Rifa. Another subscriber Vishnu Priya Different Crops. And next subscriber Sangar Kritika Varshini. And last subscriber Darshini Jaykumar Swati Darshini Lakshika. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது மாதிரி உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வரணுமா? அப்போ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டேன். அண்ட் கூடவே கமெண்ட் பாக்ஸில் டன் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணி நம்மளுடைய வீடியோவில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சிரிப்போடு கலந்து ஒரு சின்ன தத்துவம். சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடா முயற்சியால்.